வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து பாண்டியன் தான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டிஸ்க்கு பேடு மாற்றிட்டோம். ஏர்லாக் எடுக்கிற போல்ட்டு வந்து உடஞ்சி போயிட்டுருக்கு வண்டியில். அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி ஏர்லாக் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். பஜாஜ் குரூப்னு இல்லை, நீங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்க் உள்ள டைப்பில் ஏர்லாக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஏர்லாக் எடுக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி ஈஸியாக ஏர்லாக் எடுக்கலாம் அப்படின்ற இந்த பதிவு தான். வாங்க பார்க்கலாம். இது பல்சர் 150. இந்த பாருங்கள், ஏர்லாக் போல்ட்டும் உடஞ்சி போச்சு. ஏர்லாக் போல்ட்டு ஒழிஞ்சிச்சு. அந்த டைமில் நம்ம எப்படி ஏர்லாக் எடுக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிட்ட நம்ம மேக்ஸிமம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிட்ட அந்த எம்சி கிட்ட நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு அந்த ப்ரெஷரில் பண்ணால் ஆயில் ப்ரெஷரில் ஆட்டோமேட்டிக்காக ஏர் லாக் ஆகிடும். அதுதான் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ உட்காந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம லாக் உட்கார வைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டக்குன்னு உடனே ஏர் ரிலீஸ் ஆகிடும். ஏர் லாக் ரிலீஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம ஏர் லாக் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படணும். இப்போ பாருங்கள், ஆயில் ஊற்றி ஆயிடுச்சு. டிஸ்கால் இருக்கு. கை வலது மேலே பண்ணு ஆயிடுச்சுங்களா? கீழே சுத்த 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 அடி. அவ்வளோதான் நம்மளோட. அவ்வளோதான் இந்த பதிவு வந்து இதுக்கு தான் இந்த பதிவு. கண்டிப்பாக ஏர்லாக் எடுக்கணும்னா டக்குன்னு இது ஒரு ஈஸி மெத்தடு. டக்குன்னு இந்த வண்டி தான் இல்லை, புல்லட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டக்குன்னு ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா பேக் டிஸ்க்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் கீழே வர மாஸ்டர் கிட்ட கட்டிட்டு இதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எடுத்துகிட்டு டக்குன்னு பண்ணிங்கன்னா உடனே ஏர்லாக் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கோசரம் நம்ம எதுன்னு ரொம்ப நம்மகிட்ட சப்போஸ் டக்குன்னு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக அதுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி டூல் வச்சுருக்காங்க ஏர்லாக் எடுக்கிறதுக்கு. சிரஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த இதை வச்சுட்டு டக்குன்னு ஈஸியாக எப்படி ஏர்லாக் எடுக்கலான்ற ஒரு சின்ன வீடியோ பதிவு தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.